பொழுது மெலிந்த புன்செக்கரில் வாந்திசை சூழுமெழுந்து திறப்புனலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரைக் கொல்லுமாறே. நம்மாழ்வார் ஆழியழச் சங்கும் வில்லுமிழா என்று 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். இந்த 10 பாசுரங்களை என்ன கஷ்டம் நமக்கு வந்ததுனால இதை நாம் சொல்லி கொண்டிருந்தால் அனைத்து இன்னல்களும் நீங்கும், வெற்றி கிட்டும், நோய் அகலும், கடனத்தனையும் தீரும், நல்வாழ்க்கை மலரும். இது ஆருக்கு வேணும்னாலும் இந்த 10 பாசுரங்கள் சொல்லலாம். எங்கெங்கோ ஆறார் வீட்டு வாசல்லையோ போய் நிற்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆழ்வார் ஒருவரே நம்ம அனைத்துக்கும் வழிவகுத்து கொடுத்தார். அதுல ஒரு பாசுரம், பொழுது மெலிந்த புன்செக்கரில் வாந்திசை சூழுமெழுந்து திறப்புனலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரைக் கொல்லுமாறே. மெலிந்த புன்செக்கர், பொழுது மெலிந்தொடுத்து, சாயங்கால பொழுது, மாலை பொழுது. இன்றும் நிருசிம்ம ஜெயந்தி எவ்விடத்திலும் மாலை பொழுதிலேதான் கொண்டாடப்படுகிறது. அந்த ஜெயந்தியே தனி சிறப்பு வாய்ந்தது. மாலை பொழுதிலே அந்தியம் போதில் கிடையே தெரிவித்தேன். வைகாசி மாசத்தில் சுவாதி நட்சத்திரத்திலே நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. மாலை பொழுதில் பெருமானுக்கு திருவாராதனம். ஆகையால் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை, தன் விரோதியான ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்தவனை இப்பவும் சேவிக்கலாம். திருவாலிக்கு சென்றோம் என்னால் ஏற்கனவே நாம லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை சேவித்து கொண்டோம். அப்புறம் திருக்குறையலூர் உக்ர நரசிம்மனை சேவித்து கொண்டோம். பிற்பாடு மங்கமடம் வீர நரசிம்மனை சேவித்து கொண்டோம். இவர்களையெல்லாம் சேவிச்சிட்டோம். இன்னும் 2 நரசிம்மர்கள், யோக நரசிம்மனையும் ஹிரண்ய நரசிம்மனையும் ஒரே திருத்தலத்தில் சேவித்து கொள்ளலாம். மறுபடியும் திருவாலி திருநகரிக்கு செல்ல வேண்டும். ஓர் புறத்தில் ஹிரண்ய நரசிம்மனாய் ஹிரண்யனை கொல்லும் வடிவத்தோடையே நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஓர் ஹிரண்யகசிபுவை கொல்கிறான்ங்கிறது முக்கியம் அல்ல. அதை பெருமான் தான் இருந்த இடத்திலிருந்தே கூட நிறைவேற்றி இருப்பார். ஆனால் ஹிரண்யகசிபு என்பான் பகைவன், அடியாருக்கு பகைவன். நாமெல்லாம் பக்தர்களாக இருப்போம்னால் எது நமக்கு பகைவர்கள்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், பிறவி, சம்சாரம், நம்முடைய பெருத்த சரீரம், அனாதிகாலமான கர்மங்களான பாபம், புண்ணியம், இவைதான் நமக்கு பகைவர்கள். இந்த பகைவர்களே ஹிரண்யகசிபு உருவம்னு வச்சுக்கணும். அந்த நாள்ல பகைவர்கள்லாம் உருவம் எடுத்துன்னு வந்துருந்தா, இந்த நாள்ல பகைவர்கள்லாம் உருவம் இல்லாமலே நம்மோடய உட்காந்து கட்டப்பட்டு இருக்கா. அந்த பகைவன் கண்ணுக்கு தெரியும், தப்பிச்சுட்டாலும் போலாம். ஆனா இந்த பகைவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான், தப்பிப்பதற்கும் இயலாது. அதனால இந்த பகைவனை ஒழிப்பது நரசிம்ம பெருமான்னு கொள்ள வேண்டுமே தவிர, இப்போ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுல ஹிரண்யகசிபு இல்லையே என்று நினைச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ளேயே இருக்கார். இதுக்கு எங்கேயோ தேடின்னு போகணும். ராவணன் இங்கேதான் இருக்கார். அசுரத்தன்மை, இராக்கதத்தன்மை அனைத்தும் நம்மிடத்திலே தான். அதனால ஹிரண்ய நரசிம்மன் சொன்னால் ஹிரண்யகசிபுவை போலே பகைவர்களை முடிக்கிறான் நரசிம்மன். அடுத்து யோக நரசிம்மன். பலவிடங்களும் யோக நரசிம்மன். இங்கேயும் யோக நரசிம்மனை சேவித்துக் கொள்ளுகிறோம். ஏனெனில் கோபம் தணிந்த பிற்பாடு யோக நிலையிலே அமர்ந்து தன்னை தானே நினைத்து ஆனந்தப்பட்டு கொண்டு குழந்தையான பிரகலாதனுக்கு அருள் புரிந்தான் எம்பெருமான். அவனே யோக நரசிம்மன். யோக நரசிம்மனாத்தான் கட்டிகாச்சலத்திலையும் சேவிச்சிருக்கோம். யோக நரசிம்மனாத்தான் இப்ப திருவாலி திருநகரி இங்கேயும் சேவித்துக் கொள்ளுகிறோம். ஆக பஞ்ச நரசிம்மர்களையும் சேவிச்சுட்டோம். லக்ஷ்மி நரசிம்மனை, உக்ர நரசிம்மரை, வீர நரசிம்மரை, யோக நரசிம்மரை, ஹிரண்ய நரசிம்மரை என்ன ஓர் திவ்யதேசத்தை சுத்தி இருக்கிற 5 நரசிம்மர்களையும் சேவித்து கொண்டோம். அங்கே 5 நரசிம்மர்கள், இங்கே 5 நரசிம்மன். அங்க 5 நரசிம்மரை சேவிச்சுட்டோமா? இப்ப ஊர் உலகமே 5 இருக்கு நரசிம்ம பெருமானை பார்த்து. ஆனா அஞ்சாமல் இருந்த ஒருத்தன் பிரகலாதன் மட்டுமே. இனி விட்ட இடத்திலிருந்து கதையை பார்ப்போம். பெருமான் ஹிரண்யகசிபுவை பற்றினான், தன்னுடைய மடியிலே இட்டு கொண்டான். பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிப்பிரான் ஆழ்வாருடைய பாசுரம். ரொம்ப பருத்திருந்தானா ஹிரண்யகசிபு. நிறைய வரம் வாங்கி வச்சிருக்கானோ இல்லையோ, இதனால மரணம் கூடாது, அதனால மரணம் கூடாதுன்னு. அதனாலதான் ரொம்ப பருமன். நம்ம சந்தேகம் வரும், இந்த தேவர்கள்லாம் பேசாம இருக்க வேண்டியதானே, ஒரு தரம் வரத்தையும் கொடுக்கணும், அப்புறம் கொடுத்துட்டோமேன்னு கட்டப்படணும், பெருமாள் காலில் போய் விடணும், அவர் ஆனா இந்த வரத்தின்படி பிறக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும், இது ஒண்ணுமே வேண்டாமே, கொடுக்காமலே இருந்திருக்கலாமே என்று சொன்னால் வரத்தை கொடுத்து இவன் நன்னா கொழுக்க வச்சிருக்காளாம். இப்ப ஹிரண்யகசிபு மட்டும் வத்தல் தொத்தலா எலும்பும் தோலுமா வந்து நின்று இருந்தான்னு வச்சுங்க. ஒருவேளை ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு வந்து நின்றுந்தா, முதல் பிரம்மாவுக்கு இந்திரனுக்கு தான் நரசிம்ம பெருமாள் கொடுத்துருப்பார். நான் என் தோளுடைய தெனவுக்கு தக்கா போல ஆழ தேடின்னு இருக்கேன், நீங்க ஒண்ணுமில்லாத ஒரு வத்தல் தொத்தலையா இங்க கொண்டு நிறுத்திருக்கீள்
அப்படின்னு பெருமாள் கோச்சிக்க மாட்டாரா? ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் வரார், அவருக்கு முன்னாடி நம்ம ஆட்டம் ஏதாவது ஒரு 35 கிலோ இருக்கிறவர் முன்னாடி போய் நின்னா முதல்ல நடுவில் இருக்கிற அம்பையருக்கு தான் உதையே விழும், அவருக்கு கூட விழாது. ஏன்னா அவ பெருமைக்கு தக்கா போல விரோதி வந்து நிற்க வேண்டாமா? ஒண்ணுமில்லாத எலும்பும் தோலுமா கொண்டு போய் நின்றுதான் என்ன ஆகும்? அதனால இவனை நன்னா கொழுக்க வைக்கணும் இல்லையோ? எப்படி நிறைய தீனி போட்டு மிருகங்களை கொழுக்க வைப்பாளோ அதை போலே பிரம்மா இவனுக்கு வரங்கொடுத்து கொழுக்க வச்சிருக்கார். அதான் பரியனாகி வந்த அவனனுடல் கீண்ட எதிர்த்து வந்து நின்னான். பெருமானுக்கோ கோபம். வாந்திசை சூழுமெழுந்து திறப்புனலா, எங்கு பார்த்தாலும் ரத்தம் பீரிட்டடிக்கிறது. நடந்ததென்ன? அவனை பிடித்து தன் மடியிலே இட்டு கொண்டார். கோபம் தணியவில்லை, போய் அமர்ந்தார். அமர்ந்த இடத்தை சொல்றார் எம்பெருமானோ. சைலாக சமுத்பேது ரமுஷ ரம்பசா தத் தேஜசா கம் ககுபோன ரேஜிரே ததா சபாயாம் உபவிஷ்டம் உத்தமே நிருபாசனே சம்பிருத தேஜசம் விபும் அலக்ஷித துவைரதம் அத்தியமருஷணம் பிரச்சண்ட வக்திரம் ந பபாஜ கஷ்சன. ஏதும் வாய் திறந்து பேசாமல் நீண்ட அரண்மனையினுடைய ராஜசபை தான் அது. அந்த சபைக்கு நடுவிலே ஓர் மூலையில் நீண்ட படிக்கட்டு இருந்தது. அந்த படிக்கட்டுக்கு பேர்ல போய் பெருமாள் உட்கார்ந்து விட்டார். சபைக்கு நடுவில் அமராமல், சபைக்கு வெளியிலும் போகாமல், சபைக்கும் வெளிக்கும் நடுவில் உள்ள இடத்தில் அமர்ந்தார். படிக்கட்டில் அமர்ந்தார். அப்படின்னா ஆகாசத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உள்ளையும் இல்லை, வெளியிலும் இல்லை, நடுவில் இருக்கிற ரேழியில உட்கார்ந்தார். பகல் பொழுதும் இல்லை, இரவு பொழுதும் இல்லை, மாலை பொழுதிலே தான் தோன்றி இருக்கிறார். இது ஒன்னொன்னு இவன் கேட்டு வச்சிருக்கிற வரான். காலையில கூடாது, ராத்திரியில கூடாதுன்னா மாலையில தோன்றினார். உள்ள கூடாது, வெளியே கூடாதுன்னு கேட்டு வச்சிருந்தான். ரேழி இடைகழியிலே தோன்றினார். ஆகாயத்துல கூடாது, பூமியில கூடாது, படிக்கட்டில ஏறி அமர்ந்து விட்டார். மனிதனால கூடாது, மிருகத்தால கூடாது, நரங்கலந்த சிங்க வடிவத்தோட பிறந்தார். இவன் கேட்ட ஒன்னொன்னும் அவன் கடைசியா ஒண்ணு கேட்டிருக்கான். எனக்கு பிராணன் இருக்கிற ஆயுதமும் கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதமும் கொல்லக்கூடாது, உயிர் இருக்கிற ஆயுதமும் என்ன கொல்லக்கூடாது, உயிர் அற்ற ஆயுதமும் கொல்லக்கூடாது. இது ரெண்டும் இல்லாத ஒன்றும் நான் ஓங்கி அடித்தேன், எனக்கு உயிர் இருக்கு, கத்தியால வெட்டினேன், உயிர் இல்லை, இது ரெண்டுல ஒன்று தானே பாசிபிள். அப்படி இருக்கிறச்சே இது ரெண்டுமே கூடாதுன்னு அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்டிருக்கான். பெருமாள் அதனால தான் இவனை கொல்லுவதற்கு தன் நகத்தையே ஆயுதமாக பயன்படுத்தினார். நம்முடைய நகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு. இது உயிர் இருக்குன்னு சொல்லலாமா, உயிர் இல்லைன்னு சொல்லலாமா? வெட்ட வளர்ந்துட்டே இருக்கோ இல்லையோ, உயிர் இருக்குன்னு வச்சுப்போம். வெட்டினா வலிக்கலையோ இல்லையோ, உயிர் இல்லைன்னு வச்சுப்போம். அதனால உயிர் இல்லைன்னு வச்சுக்கலாம், உயிர் இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். ஆழ்வார் சாதித்தார். உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த் தோன்ற ஒன்னு வைத்து விளைந்த சீற்றம் விண்வெதும்ப வேற்றோன் அகலம் வெஞ்சமத்து பிளந்து வளைந்த உகிரானை. பிளந்தான் வளைந்த உகிர். உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த் தோன்ற ஒன்று வித்து. மனித உருவும் சிங்க உருவும் உடனாய்த் தோன்ற ரெண்டும் அப்படியே நன்னா பொருந்தி இருக்கான். புடவை வாங்க போறோம் பாருங்க, இப்போ வேட்டி வாங்குறோம், புடவை வாங்குறோம்னா செல்ஃப் பார்டர்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தனி பார்டர்னா பார்டரை வச்சு தைக்கணும், செல்ஃப் பார்டர்னா அதுலேயே பார்டர் வந்துடும். கண்டிப்பாக ஒரு நூல் கோடான அதில் தெரியாது இருக்காது. வேற பார்டராக இருந்தால் என்ன தான் நம்ம சேர்த்து அதில் இருக்கிற டிஃபரன்ஸை அயர்ன் அவுட் பண்ண பார்த்தாலும் கண்டிப்பாக தெரியும். அதை போல் இது சிங்கமாச்சே மனிதனாச்சே ரெண்டும் ஒத்து இருக்குமான்னா உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து. ஒன்றுக்கொன்று ஒரு பார்டர் லைன் கூட இல்லைன்னா அந்த அளவுக்கு ரெண்டு சேர்ந்து கிடக்கிறதா. உடனாய் தோன்ற ஒன்று வித்து வேதாந்த வாக்கியங்களில் மேலெழுந்த வாரியான முரண்பாடுகள் இருக்கும். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத். ராமானுஜரை பற்றி அழகான தனியன் ஸ்லோகம் இது. வேதாந்த வாக்கியங்களில் மேலெழுந்த வாரியா பார்த்தா முரண்படுறாப்புல இருக்கும். என்ன பண்ணியும் பகவான் அடைய முடியாது ஒரு வாக்கியம் சொல்லும், இப்ப எப்படி பகவான் அடைஞ்சுள்ளாம் இன்னொரு வாக்கியம் சொல்லும். நாம குழம்பி போடுவோம், இது என்ன முடியாதுன்னு ஒன்று சொல்றது, முடியும்னு ஒன்று சொல்றது. பிறக்காதவன் பகவான் ஒரு வேதாந்த வாக்கியம் சொல்லும், பல படிகளும் பிறக்கிறான் இன்னொரு இடத்துல சொல்லும், பிறக்கிறாரா பிறக்கலையா. இப்படி பல ஐயங்கள் நமக்கு வர சொல்லியோ. ராமானுஜர் நமக்கு பண்ணி கொடுத்த பேருதவியே இந்த மேலெழுந்த வாரியான முரண்பாடுகளை தீர்த்து சேராத ரெண்டு வாக்கியங்களை சேர்த்து கொடுத்தார். அவர் எழுதிய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில சாதிக்கிறார், இதி சர்வம் சமஞ்சசம். இப்படியாக ஒன்றுக்கொன்று முரண்பாடில்லாமல் அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் ஒருங்க விடப்பட்டன என்று சுவாமி எழுதுகிறார். என்னமா சுவாமி அவரால் மட்டும் முடிஞ்சது? முரண்பாடு இருக்கே, எப்படி முரண்பாடுகளை களைகிறாள் என்னால் அவர் எப்போதும் அழைசிங்கிற திருவாராதனம் பண்ணி கொண்டே இருந்தவர். யார ஆராதனம் பண்ணிருக்காளோ அந்த பெருமாள் தம் பக்தனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? பெருமாளிடத்தில் இருந்த குணம் என்ன? சேராததை சேர்த்த திறமை. ராமானுஜரோ அவர் ஆராதனை பண்ணிட்டே இருக்கார்,
அப்ப அவருக்கு அந்த குணத்தை கொடுக்கணும் இல்லையோ? சேராததை சேர்க்கிற திறமையை கொடுத்தார். ஆகையால் தான் இது சகுண வாக்கியங்கள், இது நிர்குண வாக்கியங்கள், எப்படி சேர்க்கணும், இது பேத ஸ்ருதி, இது அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதியை வைத்துக்கொண்டு எப்படி சேர்க்க வேணும் என்று சேராததை சேர்த்து சேர்த்து ராமானுஜர் கொடுத்தார். இன்னைக்கு சொல்றோம், கலிமிக்க சென்னல் களனி குறையல், கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து, அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். திருமங்கியாழ்வாருடைய பாசுரங்களை ராமானுஜர் வாசிக்க வாசிக்க வலிமை பொருத்திய சிங்கமாட்டமே நடபோடுவாராம். நம்மாழ்வார் பாசுரத்தை வாசிச்சா யானையாட்டம் நடப்பறான், திருமங்கியாழ்வார் பாசுரங்களை வாசித்தா சிங்கமாட்டம் நடக்கிறாராம். இதெல்லாம் என்ன அர்த்தத்திலே இருந்தா, பெருமான் அவதாரம்ங்கிறது உண்மை, அதனிடத்திலிருந்து என்ன அருளை பெற்றுக் கொள்ளுகிறோம்ங்கிறது முக்கியம் இல்லையோ? பெருமான் ஹிரண்யகசிபுவை கொண்டு வந்து மடியில் எட்டுனுட்டார், நகத்தாலே கிழிக்க போகிறார், அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறி பொழுது மெலிந்த புன்செக்கரில், சாயங்கால பொழுது மாலை பொழுது வான்திசை சூழுமெழுந்து திறப்புனலா, ஆங்காங்கு கிழிக்க கிழிக்க ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது, உரத்தினில் கரத்த வைத்து உகிர்த்தலத்த ஊன்றினாய். அவனுடைய மார்பகத்தை பெருமான் கை வைத்தான், உகிர்த்தலத்த ஊன்றினான். இவனுடைய நகத்தை வைத்து ஆழமாக கீறி உள்ளுக்குள்ள வச்சு தொழாவறதுக்கு ஆரம்பித்தானா. திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார், தலையவிழ் கோத மாலை இரு பால் தயங்க எருகான் நிரண்டு தருகண், அளவழ வெம்ம மிக்க அரியாகி நின்று அரியோன் இனங்களவிழ, வளையுகிராளி மொயம்பில் மரபோன தாகம் மதியாது சென்றொருகிறால், பிளவழ விட்ட குட்டம் அது வைய மூடு பெரு வையல் மும்மை பெருதே. இவனுடைய மார்பில் கைய வைத்தார், தன்னுடைய கரங்களாலே கரகரகரான்னு கிழிப்பதற்கு ஆரம்பித்தார். பெரியாழ்வாருடைய பாசுரம், எந்த சிறு கண்ணன் தன் கைகளாலே சப்பாணி கொட்டினானோ, யசோதே கண்ணனை வச்சுன்னு விளையாடுவலாம், அவனை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு குழந்தைய சுத்தி அம்மா கையை வச்சுட்டு அது கையோட சேர்த்து தான் தட்டுவளோ இல்லையோ, முன்னாடியும் பின்னாடி அம்மா அசைந்தா குழந்தை முன்னாடி முன்னாடி போகும். அதுக்கு ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரைன்னு பெரியாழ்வார் பாடினார். கண்ணனை பத்தின பிள்ளைத்தமிழ் பாடினதில் பெரியாழ்வாருக்கு நிகர் அவரே. அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, அவனோ ஹிரண்யகசிபு அளந்திட்ட தூணை தட்டினான், பெருமான் அங்கே வளர்ந்து விட்டான், உளந்தொட்டு உள்ளுக்குள்ள வச்சு நகத்தை வச்சு கிழிச்சு கொண்டுட வேண்டிதானே, உடனே கொன்று விடவில்லை. அந்த நகத்தோட கையை உள்ள எடுத்துன்னு போய் இந்த இடத்துல தொழாவி தொழாவி பார்த்தானா. என்ன நரசிம்ம பெருமான் உடனே கொன்னுடாம எத்தையோ தொழாவின் இருக்கார் அவரா? இவன் வெறுமனே கத்திய காட்டி மட்டும் நம்ம எதிர்த்தானா, வாய் சொல்லால் ஏசி எதிர்த்தானா, அல்லது உண்மையாக மனதளவில் நம்மை எதிர்த்தானா? பெருமாள் கையால் அடிச்சுட்டா கூட தண்டனை கொடுத்துட மாட்டார், வாயால் ஏசிச்சா கூட தண்டனை கொடுத்துட மாட்டார். மனத்தால் குற்றம் நினைத்தோமாங்கிறது முக்கியம். அதனால கையை உள்ள விட்டு தொழாவி பார்த்தார். நெஞ்சகத்துல ஒரு துளியும் ஈரமில்லேன்னு தெரிஞ்ச உடனே தான் கொன்னாரே தவிர அது வரைக்கும் கொன்னுடவே மாட்டாராம். அதனாலதான் உளந்தொட்டு ஆங்கே வாழியூர் சிங்க உருவாய் வளர்ந்தொட்டு உளந்திட்டு பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணி. ஹே சப்பாணி கண்ணனே, எந்த கையானது ஹிரண்யகசிபுவனுடைய மார்பகத்தை பிளந்து கொன்றதோ அதே கை இப்போது கண்ணனாக சப்பாணி கொட்டின்றது. கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு தட்டுவும் இல்லையோ, இந்த சிறு கை முகிழலஞ்சிற தாமரை கை, கண்ணனுடைய இந்த சின்ன கை அவருக்கு ஒன்னாத்தான் படுறது. அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபுவை கிழித்து புகட்ட பிரம்மத்தின் கையும் நரசிங்கனுடைய கையும் ஒன்னாத்தான் படுறது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சப்பாணி கொட்டிண்டு நம்மோட விளையாடுறதுக்கு அவர் தயார். ஆனால் நாம் பிரகலாதனாக இருந்தால், ஆனால் நாம் ஹிரண்யகசிபுவாக மாற முற்பட்டோம் என்னால் அவன் நரசிங்க பெருமான் ஆகிறான், கிழித்தே புகட்டு விடுகிறான். அதீதமான கோபம். அப்பவும் ஆழ்வார் சாதிக்கிறார், தலையவிழ் கோதமாலை இரு பால் தயங்க எரிகான் நிரண்டு. எரிகின்றத போன்ற ரெண்டு கண்கள், தலையவிழ் கோதை மாலை, நீண்ட வைஜெயந்தி வனமாலையை சாத்தின்றிருக்காராம் பெருமாள். அப்பவும் புஷ்பமாலை இல்லாம அவர் தோன்றலேங்கிறார் ஆழ்வார். நமக்கு சந்தேகமா இருக்கும், கொல்றத்துக்கு வந்திருக்கார், கோபத்தோட வந்திருக்கார், ரத்தம் நீர் கிழித்தல் நீர், அப்பவும் புஷ்பமாலையான்னா அவர் தானே. திருமால் என்றும் மறுட போறது கிடையாது. அவனுக்கு இருக்கிற பெருமகளிலே ஒன்றும் குறையாமலே பகவான் அவதரிக்கிறான். அவன் எடுத்து தன் மடியிலே இட்டுக்கொண்டார். தத்ரோப விரஜ்ய விபுதா பிரம்மேந்திர கிரிஷாதயா ரிஷய பிதர சித்தாக வித்யாதர மகோரகாக. இப்படி ஹிரண்யகசிபுவை மடியிலே இட்டு அவன் நெஞ்சகத்தை கிழித்து கொண்டு அதே கோவத்திருக்கோலத்தில் பெருமான சேவித்த தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், பிரம்மா அனைவரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நதோஸ்தனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீரியாய பவித்திர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைகி ஸ்வலீலையா சந்ததேவ்யமாத்மனே. உலகத்தையே ஆட்படுத்தி இருக்கும் எம்பெருமானே உனக்கு வணக்கம். துரந்த சக்தி படைத்தவனே, விசித்திரமான வீரியமுடையவனே, தூய செயல் படைத்தவனே, இவனை கொன்றத்துக்காக உன் தூய்மை பாதிக்கப்படாது.
யார் ஒருத்தன் தீங்கிழைத்தானோ அவனை கொன்றதால் உலகத்தாருக்கு நன்மையே நீர் செய்தீர். இது தேவரல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் கொன்றம் தேவர்களைத் தவிர உள்ள புக முடியாத அகோபில க்ஷேத்திரத்தில் பெருமான் சிவசாதிக்கிறார். கோபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பக தத்சுதம் பாஹ்யுபசிருதம் பக்தந்தே பக்தவத்சல. அப்போது ருத்ரன் தெரிவிக்கிறார், போரும், உன்னுடைய கோப காலத்தாலே ஊழித்தீ போன்ற கோபத்தாலே ஹிரண்யகசிபு முடிந்தான். அந்த சிறுவன் பிரகலாதனுக்கு அருள் புரிவாய். அவர் பிரார்த்திக்கிறார். இந்திரன் சொன்னான், நமக்கு எவ்வளவு நன்றி உரித்தாக வேண்டும், உனக்கு நன்றி, நம் அனைத்தையும் ஆபத்தை போக்கி கொடுத்தாய். அப்போது அடிபட்டு போன பக்கத்துல ஹிரண்யகசிபு கிடக்கிறான். விஷ்ணு பார்ஷதர்கள் அவளுக்கு கிடைச்ச ஒரு சாபத்தினால தானே கீழே இந்த மாதிரி விழுந்திருக்கான்னு பார்த்தோம். அதை சொல்லி முடிக்கிறார். சோயந்தே விதிகர ஈச விப்ரசப்த தஸ்யேதம் விப்ரசப்தஸ்தஸ்யேதம் நிதனம் அனுகிரகாய வித்மஹ. அன்று ஒரு முனிவர் சாபம் கொடுத்தார். சனக சனத்குமாராதிகள் சாபத்தாலே ஜெய விஜயர்கள் தான் கீழே வந்து பிறந்திருக்கான்னு பார்ப்போம். அதனால உன் அருளுக்கு அவன் ஏங்கி நிற்கிறான். ஜெய விஜயர்களே இருவரும் முடிந்து போனார்கள் என்று விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்ல, நீண்ட மூச்சை இழுத்து கொண்டு இன்னும் வாயிலிருந்து வெப்ப காற்றையும் அக்னியும் உமிழ்ந்து கொண்டு அதீத கோபத்தோடைய பெருமான் இருக்கிறான். தன் சிறுவன் பக்த பிரகலாதனிடத்தில் ஒருத்தன் பட்ட அபச்சாரத்தை பொறுக்க மாட்டாமல் நரசிங்க பெருமான் அவதரித்தார். அவனை கொன்று முடித்தார். இனி மேற்கொண்டு பிரகலாதன் பெருமாளை பார்த்து என்ன ஸ்தோத்திரம் பண்றாங்கிறது ஆச்சரியமான பகுதி. 42 ஸ்லோகங்களாலே பிரகலாதன் பெருமானை துதிக்கிறான். 42 நாள் இருந்தாலும் போதாது, அவ்வளவு ஆச்சரியமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். நம்ம ஒரு 2 நாளான அனுபவிக்க வேண்டாமா? அதனால காத்திருந்து பிரகலாத ஸ்தோத்திரத்தை கேட்க வேணும் என்று வேண்டுகிறேன். வந்தான்